ஸ்டெப் 1, இந்த வெப்சைட்ல நம்ம வந்து சைன் அப் பண்ணணும். ஸ்டெப் 2, நமக்கு வரக்கூடிய மெயில்ஸ்லாம் நம்ம வந்து ரீட் பண்ணணும். ஸ்டெப் 3, நம்மளோட மணியை நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த வெப்சைட்டோடைய பேரு www. Hey guys, this is Bharti here. அந்த 3 வெப்சைட்டோட பேர் என்ன அப்படிங்கறத நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் என்னோட எந்த வீடியோஸும் நீங்க வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட். இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா தான் பே பண்ணும். ஆனா அடுத்து நான் சொல்ல போற 2 வெப்சைட் தான் உங்களுக்கு வந்து ஹையஸ்டா வந்து பே பண்ண போகுது. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டுக்கு நான் வந்து லைவ் டெமோ வந்து வீடியோட லாஸ்ட்ல உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே வந்தோடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம், உங்களுடைய மெயில் ஐடி, அதாவது எந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு அவங்க மெயில் எல்லாம் அனுப்பணுமோ அந்த மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னா புது மெயில் அக்கௌண்ட் கூட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க இதுக்காக. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு, அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3 பாக்ஸ் இருக்கும். அதை 3த்தையும் கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயில் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் அவங்க வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் வெப்சைட்டோடைய டெமோ நான் வந்து வீடியோட லாஸ்ட்ல வந்து பண்ணி காட்டுறேன். அண்ட் செகண்ட் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா paid2reademail.com. ஸோ நான் ஏன் இதை ஹையஸ்ட் பேயிங் வெப்சைட் அப்படின்னு சொல்றேன்னா, இதுல நீங்க வந்து சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து $3 அவங்க வந்து போனஸா கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சைன் அப் போனஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் சைன் அப் ப்ராசஸ் எல்லாமே. உங்களுடைய கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேர்ட் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா paisalive.com. இந்த வெப்சைட் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்டான பேயிங் வெப்சைட். நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 99 rupees வந்து நீங்க ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெயிலுக்கும் நீங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டே இருக்க போறீங்க. ஸோ ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், உங்களுடைய மெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்க வந்து சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 99 rupees வந்து ஜாயின் பண்ணதுக்கு மட்டுமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த 3 வெப்சைட்டுமே வந்து ரொம்பவே லெஜிட்டான ஒரு வெப்சைட். ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப வருஷமாவே இந்த மாதிரி மெயில்ஸ் அனுப்பிச்சு அதுக்கு பே பண்ற வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால இந்த 3 வெப்சைட்டுக்கும் என்ன ப்ராஃபிட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க அனுப்பக்கூடிய ஒரு மெயிலுமே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம மெயில் ரிசீவ் பண்றது மூலியமா நம்ம ஏர்ன் பண்ற இந்த 3 வெப்சைட் வந்து பார்த்துட்டோம். இப்போ அதே 3 வெப்சைட்ல இந்த மெயில் இல்லாம மற்ற என்னெல்லாம் ஏர்னிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட்குள்ள வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்றது மூலியமா வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டோடைய லைஃப் டைம் ஏர்னிங்ஸ்ல இருந்து 15% வந்து உங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ உங்களுடைய டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மை ரெஃபரல் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் லிங்க்கை இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் வந்து 15% வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கு. ஸோ செகண்ட் வெப்சைட்குள்ளே வந்தோம் அப்படின்னா அங்கேயும் இந்த மாதிரி இருக்கு. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மோர் அப்படிங்கிறது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கேயும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலியமா ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்கே இது மட்டும்தான் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து சர்வேஸை நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு மூலியமா கூட நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சர்வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா டாப் பெய்டு சர்வீஸ் வந்து இந்த பேஜோடைய லாஸ்ட்ல அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து 40 cents ஒரு சர்வேக்கு, 50 cents அண்ட் 75 cents ஒரு சர்வேக்கு அவங்க வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் வெப்சைட்ல நீங்க வந்து இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் எடுத்து கூட நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் வெப்சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே ரெஃபரல் ப்ரோக்ராம் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 rupees வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 வெப்சைட்லையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. ஸோ அடுத்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுடைய லைவ் டெமோ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இங்க மெயில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட், அதாவது கிளிக்ஸ் ஜிலேருந்து வந்த மெயில் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் லிங்க் மாதிரி வந்துருந்துச்சு. இதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பெய்டு இமெயில். ஸோ இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு லிங்க் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓகே, இது எனக்கு வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு.
இங்க மேல பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு டைமிங் வந்து ஓடிட்டு இருக்கு. இது 100% எப்ப ஆகுதோ அப்ப நான் வந்து இந்த பர்டிகுலர் டேப் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து பேசிக்கா வந்து ஒரு ஆஃபர் அவங்க அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல. இப்போ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா டைமிங் வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இங்க வந்து ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிற ஒரு கேப்ஷா ஒன்று இருக்கு. அதை நான் கிளிக் பண்ணிட்டு இங்க நான் வந்து இந்த கேப்ஷா நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து இங்க பாத்தீங்கன்னா சென்ட் அப்படிங்கறத கொடுத்தேன்னா என்னுடைய டேஷ்போர்ட்ல எனக்கு வந்து இது ஆட் ஆயிடும். ஓகே, அடுத்த மெயில் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸை நான் வந்து உங்களுக்கு வேகமா காட்டிடுறேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மெயில் வந்து இப்போ நான் ரீட் பண்ணியிருக்கேன். என்னோட ஹிஸ்டரியில அது 3 மெயிலுமே வந்து வந்துருச்சு. அந்த மெயில் ஐடிக்கான அமௌண்ட் என்ன அப்படிங்கிறதே வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். Until then, this is bye, Bharti signing off.